தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக. மறுபடியுமாக சபை கூடும்படியாக தேவன் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகா உன்னதமான சிலாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். சுமார் 6 மாத காலத்திற்கு பிறகு நாம் இப்பொழுது மறுபடியுமாக ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கும் அளவலாவுவதற்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தில் சத்தியங்களை தியானிப்பதற்கும் தேவன் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய இந்த அருமையான சிலாக்கியத்திற்காக நான் தேவனை மறுபடியுமாக ஸ்தோத்தரித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து ஒரு குடும்பத்தின் மீது மிகவும் பாசம் உள்ளவராக, அன்பு கொண்டவராக இருந்தார். அந்த குடும்பத்திலிருந்து, அவர் நேசிக்கக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. நீர் சிநேகிக்கக்கூடிய, நீர் பாசமாய் வைத்திருக்கக்கூடிய உம்முடைய சகோதரன், சிநேகிதன் வியாதியாய் கிடக்கின்றான் என்ற ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி வந்த பிறகும் கூட 2 நாட்கள் அவர் தான் இருந்த இடத்திலேயே தங்கினார். இந்த அனுபவத்தை நான் தியானித்து பார்க்கும் பொழுது, இதுதான் அவர் தன்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு காட்டக்கூடிய கரிசனையா, அன்பா என்று நான் சற்று யோசித்து பார்த்தேன். தன்னை நேசிக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்த அந்த செய்திக்கும் பிறகும் கூட அவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல், அன்பு பாராட்டாமல், அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கே அன்பு அவர் பாராட்டாமல் இருப்பார் என்றால், அவருடைய எதிரிகளிடத்தில் அவர் எப்படி அன்பு பாராட்டுவார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வியாதியின் செய்தி வந்த மாத்திரத்தில் 2 நாட்கள் தாமதித்தார்? யோவானின் புத்தகம் 11வது அதிகாரத்தை நம்முடைய தியான பகுதியாக இந்த நாளில் வைத்து இதற்கான காரணத்தையும் அவருடைய தாமதத்திற்கான காரணத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இங்கு 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? இந்த வியாதி, இந்த செய்தி இருக்கக்கூடிய லாசருவினுடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லாது இருக்கக்கூடிய ஒரு வியாதி. இது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று, நீங்கள் விசுவாசிகளாக உங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சூழலை தேவன் பாராட்டி இருக்கின்றார். He was not glad but for the sake of disciples. இந்த சீடர்களின் நிமித்தமாக அவர் சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் இந்த சூழலை வைத்து இந்த சீடர்களுக்கு ஒரு முக்கியமான தாற்பயத்தை, அனுபவத்தை, சத்தியத்தை தான் சொல்லப் போவதை குறித்து அவர் சந்தோஷப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, சரியான நேரத்தில் வராததினால் எவ்வளவு தூரத்திற்கு அவரை எதிர்பார்ப்பவர்கள் தங்களுடைய சங்கடத்தில் நீடித்திருந்திருப்பார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சூழலை ஒரு புறம் அவர் பார்த்தாலும் அங்கு அவரோடு
தன்னுடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஊழிய அனுபவத்தை, ஒரு ஒரு சத்திய அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே அவர் மகிழ்ச்சி உற்றார். He was late but on purpose. அவர் தாமதித்தார் என்றாலும் கூட அதில் ஒரு நோக்கம் இருந்தது. இந்த அனுபவத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இதுல 3 விதமான obstacles for their faith, அவருடைய விசுவாசத்திற்கு 3 விதமான தடைகளை என்னால் பார்க்க முடிந்தது. முதலாவது தடை, முதலாவது ப்ராப்ளம், the first problem was of reality, வாழ்க்கையின் யதார்த்தம். இவர்கள் வாழ்ந்த சூழலில் அவர்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை மாத்திரம் பார்த்தார்கள். அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யல அவர்கள் பார்க்கவில்லை. மார்த்தாலும் மரியாளும். இந்த 4வது வசனம் என்ன சொல்லுகின்றது? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவானது அல்ல, ஆனால் அந்த செய்தி வியாதி பட்டு இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய செய்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தில், அவர் பெரியா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பெத்தானியாவில் இருந்து பெரியாவிற்கு இவர்கள் அந்த செய்தியை கொண்டு வர வேண்டும் என்றால் இக்காலத்தில் இருப்பபோது எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லை, நவீன அமைப்புகளும் இல்லை. அதை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு மெசஞ்சர், அதை கொண்டு வருவதற்கென்று ஒரு செய்தியாளர் என்ன செய்யணும், அந்த இடத்திலிருந்து சென்று சேர வேண்டிய இடம் வரைக்கும் வரணும். அப்படி அவன் வர வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 2 to 3 நாட்கள் ஆகும். அவன் வியாதியாய் இருக்கின்றான் என்ற நிலையில் அந்த செய்தி அவன் கொண்டு வந்து கிறிஸ்துவிடத்தில் அவன் சொல்லி, கிறிஸ்து அதற்கு மறு உத்தரவு சொல்லி அவனை அனுப்புகின்றார். அவன் அங்கு சென்று மார்த்தாள் இடத்திலும் மரியாள் இடத்திலும் சொல்லும் பொழுது அந்த லாசருவானவன் மரித்து போனான். கிறிஸ்துவிடத்தில் செய்தி வரும்பொழுது அவன் வியாதியாய் இருக்கின்றான். அந்த செய்திக்கான உத்தரவை கிறிஸ்து அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் என்ன ஆயிட்டான்? மரித்து போனான். அவன் மரிக்க மாட்டான் என்று அந்த 4வது வசனத்தில் கிறிஸ்து சொல்றார். இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லை, ஆகினால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு அவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, அந்த ஆறுதலான வார்த்தைகள் அவருடைய செவிகளுக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக அவர்கள் ஒரு இழப்பை சந்தித்தார்கள். அங்கு அந்த லாசருவானவன் மரித்து போனான். What would you do if word of Jesus does not suit with the situation? நாம் இருக்கக்கூடிய சூழலை, அந்த சூழலுக்கு ஏற்றவாறு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, பரத்தினுடைய வார்த்தை நமக்கு இல்லை என்றால் நாம் எந்த நிலையில் காணப்படுவோம்? கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி அனுப்பின அந்த வார்த்தை, உத்தரவு, அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அவளை சூழ்ந்து நிற்கக்கூடிய அனைத்து உறவினர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில், அவன் மரிக்க மாட்டான், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று கிறிஸ்துவனுடைய வார்த்தை அங்கு சேருவதற்கு முன்னதாக அவன் என்ன செஞ்சிட்டான்? மரித்து போனா. ஆக கிறிஸ்துவனுடைய வார்த்தை அங்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஒத்து போகவில்லை. அவனது தழுவுகளால் குணமாகிறோம். அது அவருடைய வார்த்தை, நம்பிக்கை. அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம் என்று வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால்
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களுடைய வீட்டில் பெரிய கேன்சர் வியாதி இருக்கும், ஆஸ்துமா வியாதி இருக்கும், இருதய நோய் இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்யறோம்? குணமாகிறோம். உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய தேவன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் என்ன செய்வார்? சந்திப்பார். He will supply all your needs என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு வரும். ஆனா நம்ம வீட்டில் என்ன இருக்காது? அரிசி பருப்பு இருக்காது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய சூழலுக்கு பொருந்தாத நிலை. இந்த நிலையைத்தான் இந்த மார்த்தாலும் மரியாளும் சந்தித்தார்கள். அவன் மரிக்க மாட்டான், அது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல, அவன் எழும்புவான் என்று அவருடைய வார்த்தை சென்று சேர்வதற்கு முன்னதாக அவன் மரித்து போனான். மரித்த இடத்தில் மறிக்க மாட்டான் என்ற செய்தி ஏற்புடையதாக இல்லை. What you see is not the reality. What he said is the reality. அவர்கள் எதை பார்த்தார்களோ அது வாழ்க்கையின் யதார்த்தம் அல்ல. எது யதார்த்தம்? What is reality? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் அடிப்படையில் வார்த்தை சொன்னார் இல்லையா? அவன் மரிக்க மாட்டான், அவன் மரிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நின்னுச்சு. ஆனா இவங்க அந்த சூழலை மாத்திரம் பார்த்தார்கள், மரண சூழலை பார்த்தார்கள். மரணத்திற்கு பிறகாக உள்ள காரியம் தேவனுடைய திருக்கரங்களில் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணரவில்லை. We use at times a descriptive language, but God uses creative language. Descriptive language, விளக்கமான விவரிக்கக்கூடிய நிலையில் ஒரு காரியத்தை பார்த்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் டிஸ்கிரிப்டிவா நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன செய்கின்றார்? கிரியேட்டிவா அவருடைய ஒரு வார்த்தையினால், அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த உலகம் படைக்கப்பட்டது. கிரியேட்டிவ் லாங்குவேஜ். கிரியேட்டிவ் லாங்குவேஜ் என்ன? படைப்பின் மொழி. அவர் ஒரு வார்த்தை சொல்ல அங்கு உண்டானது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் உண்டானது. அவருடைய வார்த்தை அல்லாமல் இந்த உலகத்தில் வேற எதுவும் என்ன செய்யல, உண்டாக்கப்படவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வார்த்தையின் தேவன் என்ன செய்யறாரு? அவன் என்ன அல்ல, மரணத்திற்கு எதுவான வியாதி இல்லை, நீங்க போங்க. அங்கு மரணம் சம்பவித்த பொழுதும் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை, தேவனுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையின் யதார்த்தத்திற்குள்ளாக நாம் இருப்போம். வாழ்க்கையின் யதார்த்தத்துக்குள்ளாக நாம் என்ன செய்வோம்? இருப்போம். கண்ணால் பார்க்கக்கூடியது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தில் அவன் மரித்திருந்தான். அவருடைய அந்த கிரியேட்டிவ் ஐஸ்ல, அவருடைய ஆக்கும் அந்த கண்களில் அதற்கு பின்பாக நடக்க போவதையும் அவர் என்ன செஞ்சாரு? பார்த்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம் சூழல் நான் பார்ப்பது அல்ல, அவருடைய வார்த்தையே யதார்த்தமான உண்மை. இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது நம்முடைய அந்த லைஃப் ரியாலிட்டியில், நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தில் நமக்கு சந்தேகம் வந்து இருக்கின்றதோ, அந்த சந்தேகத்திற்கூடாக யார் நுழைஞ்சிருவா? சாத்தான் நுழைஞ்சிருவா. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய முதல் பிரச்சனை the problem of reality, life reality, யதார்த்த. அவளுடைய இரண்டாவது பிரச்சனை, the second problem was chronology. The first problem was life reality,
செகண்ட் ப்ராப்ளம் வாஸ் chronology. என்ன chronology? கால வரிசை அல்லது சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஒவ்வொரு காரியத்தையும் அதை அந்தந்த இடத்தில் வைத்து அப்படி பார்ப்பது. We schedule our programs. இங்கு இவளுடைய பிரச்சனை என்னவென்றால் their problem was the chronology. நம்முடைய கணக்கின் பிரகாரம், நம்முடைய கால வரிசையின் பிரகாரம் நடப்பதுதான் chronology. கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வரும்பொழுது 4 ஆயிடுச்சு. மார்த்தாள் அவரிடத்தில் பேசுகிறாள். மார்த்தாள் அவருக்கு முன்பதாக நின்று பேசுறா. என்ன பேசுறா? ஜீசஸ், யூ ஆர் லேட், யூ ஆர் லேட். நீ இங்கு இருந்திருப்பேர் என்றால் என் சகோதரனை செய்ய மாட்டான், மறிக்க மாட்டான். பட் யூ ஆர் லேட், நீர் தாமதமாக வந்திருக்கிறீர். எதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோமோ அதை செய்வதற்கு பதிலாக எது நடந்து ஏறிவிட்டதோ அதற்கு பிறகு வந்திருக்கின்றனர். யூ ஆர் லேட். They had the problem of chronology. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் இல்ல. They want to keep Jesus in their schedule. Many times we keep God in our schedule. We are not trying to put ourselves in His schedule. அவருடைய அந்த கால திட்டத்திற்குள்ளாக நம்மை வைப்பதை காட்டிலும் அவரை நம்முடைய கால திட்டத்திற்குள்ளாக வைக்க பிரயாசப்படுகின்றோம். இன்னொரு தப்பு என்ன செய்யறோம்? We confine Lord's lordship, அவருடைய கர்த்தத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம்? சுருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. He was father of many nations. தேசங்களின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு வாக்குத்தத்தம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பிறந்த மாத்திரத்தில் தானே உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அவன் என்ன செஞ்சான்? 30வது வயசுல எதிர்பார்த்தான், 40வது வயசுல எதிர்பார்த்தான், 50வது வயசுல எதிர்பார்த்தான், 80வது வயசுல எதிர்பார்த்தான், 90வது வயசுல எதிர்பார்த்தான். 100வது வயசில் தான் அது என்ன செஞ்சு? எந்த வயதில் எது சாத்தியமோ அது அப்பொழுது நடக்காமல், எந்த வயதில் எது சாத்தியம் இல்லையோ அந்த நேரத்தில் அதை சாத்தியப்படுத்தினார். அவன் தொடர்ந்து முயற்சித்தான். அவர் ப்ராப்ளம் இஸ் we judge time by chronos. Chronos means time is measured by second, minute, day, week, month, year. chronos என்றால் அந்த கால வரை, கால சுழற்சி. இதை வைத்து காலத்தை நாம் கணிப்பது. ஆனால் தேவன், God is functioning in kairos method. kairos method என்றால் it means appointed time. God acts in His own appointed time. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் என்ன செய்கின்றோம்? இந்த chronos methodல, இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் இது நிகழ்ந்து விட வேண்டும். We keep God in our schedule. நம்முடைய கால அந்த சுழற்சியில நாம் தேவனை வைக்கின்றோம். We try to confine God into our program, our schedule. நம்முடைய பிரச்சனை தேவனுடைய இடைப்படுதலை நாம் இந்த குரோனாஸில் வைக்கிறோம். ஆனால் தேவன் எப்படி செயல்படுகின்றார் என்றால் in his own appointed time. கோரஸ்ல அவர் என்ன செய்றாரு? செயல்படுகிறார். ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டில் இந்த சூடுபடுத்துறதுக்குன்னு ஒரு
எந்திரத்தை வாங்குறோம்ல, எங்கள் வீட்டில் ஒன்று வாங்கினாங்க, அது சும்மாவே இருக்குது, ஓவன். இதை செய்தவர்கள் என்ன செய்வார்கள்? மேனுஃபேக்சரர் என்ன செய்வார்? ஒவ்வொன்றுக்கும் இதை எப்படி சூடுபடுத்துவது என்று அவர் என்ன செய்வார்? ஒரு டைம் வச்சிருப்பார். பீஸா செய்யணும்னா அது ஒரு 40 மினிட்ஸோ ஒரு 20 மினிட்ஸோ அந்த ஹீட்டில் அது என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் அதிகமாச்சுனாக்கா அந்த பொருள் என்ன செய்யும்? கருகிவிடும். அந்த டைமுக்கு உட்பட்டு நாம் அதை எடுத்தோம்னா அது நாம் புசிப்பதற்கு ஏற்ற நிலையில் இருக்காது. தேவனும் அப்படிதான். இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன் எல்லாவற்றிற்கும் He has appointed a time. He has fixed a time to function. உன்னையும் என்னையும் படைத்தவருக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். அதை அவர் உன் கால கணக்குப்படி செய்தால் நீ என்ன நினைச்சுக்குவ? உன் கால கணக்குப்படி செய்தால் என்ன செய்வ? நீ உன்னுடைய எபிலிட்டியில, உன்னுடைய சத்துவத்தில், உன்னுடைய ஞானத்தில் செய்வதாக நீ நினைத்துக் கொள்வாய். And so God does everything according to His time. They had the problem of reality, life reality. They had the next problem of chronology. Now they face the problem of theology. மார்த்தாள் வரா, நீர் இங்கு இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். அடுத்து என்ன சொல்றா? நீர் இப்பொழுதும், இட்ஸ் நாட் டூ லேட், நீர் இப்பொழுதும் தேவனிடத்தில் அவனை குறித்து ஏதாவது நீர் கேட்பீர் என்றால் அதை தேவன் என்ன செய்வார்? உமக்கு தருவார். He will be well pleased to give you whatever you ask him. இரண்டாவது 22வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அதற்கு கிறிஸ்து உன் சகோதரன் உயிர்த்தெழுந்து எழுவான் என்று சொன்னார். மாத்தாள் சொன்ன அவன் உயிர் தெழுவான். எப்போ உயிர் தெழுவான்? அந்த உயிர் தெழுதலின் காலை வேளையிலே உயிர் தெழுவான் என்று எனக்கு தெரியும். கிறிஸ்து நானே உயிர் தெழுதல் ஜீவனமாய் இருக்கின்றேன், என்னை நம்புகின்றாயா அவன் கேட்கும் பொழுது அவன் சொல்றா, எனக்கு தெரியும். She knows the doctrine of second coming. She knows the doctrine of state after death. இரண்டாம் வருகையின் அந்த தாற்பயம் அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவன் எப்படி என்னவாகின்றான் என்ற அந்த தாற்பயமும் தெரியும். So she is trying to teach theology to theologian. இயேசுவிற்கு இறையியல் கற்றுக் கொடுக்கின்றாள் அவள். அவருடைய தியாலஜி அந்த அவருடைய இறையியல்ல என்ன இருக்குதுன்னாக்கா பிரெடிக்டபிள் காட். தான் யூகிக்க கூடியதை செய்யக்கூடியவர் தான் யாரு? கடவுளா இருக்கிறார். தான் யூகிக்க கூடியதை. He should be a predictable God. அவள் கிறிஸ்துவை சுகப்படுத்துவராகத்தான் பார்த்தா. அவளுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாம் கிரைஸ்ட் இஸ் a healer. அவரிடத்தில் யார் சென்றாலும் அவர் அவர்களை என்ன செய்வார்? சஸ்தப்படுத்துவார். அவர் அதையெல்லாம் அவ பார்த்திருக்கிறார், ஒரு தடவையும் பார்த்திருக்கிறார். அண்ட் சோ அவளுடைய மனசுல அவளுடைய மூளையில என்ன இருந்துச்சுனாக்கா கிறிஸ்து சுகப்படுத்தக்கூடியவர், சுகப்படுத்துவார். ஆனால் என்னுடைய இல்லத்தில் நிகழ்ந்ததோ மரணம். இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. She was limiting his power, his lordship. She was trying to keep him in a kind of limitations. ஒரு குறிப்பிட்ட சுருக்கமான இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவ வைத்து பார்க்கிறாள்.
எனக்கு உம்மால் இதை செய்ய முடியும், ஆனால் அதை இப்பொழுது உம்மால் செய்ய முடியாதே. எதை கிறிஸ்து இன்று செய்ய விரும்புகின்றாரோ அதை அவள் நாளைக்கு காண விரும்பினாள். That's the problem. That's the problem. கிறிஸ்து எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் செய்வாரு. இப்பொழுது அந்த மரித்த லாசருவை எழுப்ப கூட அவர் எழுப்புவாரு. ஆனால் அவன் என்ன சொல்றா, உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே சம்பவிக்க போகின்ற அந்த அந்த மகா பிரகாசமான நேரத்தில் சம்பவிக்க போகின்ற அந்த நாளில் அவன் உயிர்த்தெழுவான்னு நான் நம்புகிறேன். She was not willing to take Jesus as he was. அவரை அவள் இருக்குமண்டமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளைக்கு கிறிஸ்துவை அவள் எதிர்பார்த்தாள். We want to serve the predictable God. நம்மால் யூகிக்க கூடியவரையே நாம் விரும்புகிறோம். Not the God of impossibilities. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்த அந்த தேவனை நாம் என்ன செய்யறதில்ல, நம்புறதில்லை. He can do all things. எந்த நேரத்திலும் எதையும் செய்ய வல்லவராக அவர் இருக்கின்றார் என்பதை நம்முடைய அந்த லைஃப் ரியாலிட்டியில நாம் மறந்து போய் விடுகின்றோம். She was addicted to what she was seeing, not what he could do. அவர் என்ன செய்ய முடியுமோ அதை அல்ல. அவள் எதை பார்த்து ஒரு அடிக்டடா இருந்தாலோ, அவளுடைய மனசுல எது பதிஞ்சிருந்தோ அதை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எடை போட்டுக் கொண்டிருந்தாள். கிறிஸ்து நான் உயிர்த்தெழ செய்வதற்காக வரவில்லை. I have not come to resurrect people. I myself is resurrection. நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கின்றேன். உயிர்த்தெழ செய்வதற்காக நான் வரல. என்னை பார்த்த மாத்திரத்தில் அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் உனக்கு என்ன செய்யும், வரணும். 33வது வசனத்தில் பார்க்கிறார் கிறிஸ்து. அங்க உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, மார்த்தாள், மரியாள், அவருடைய உறவினர்கள், சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த யூத பெருமக்கள் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அழுகை எல்லாம் பார்த்த மாத்திரத்தில் அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்ட இடம் இது ஒன்றுதான். groaning. அவர் மரணத்தை கண்டு ஆவியில் கலங்கவில்லை. இந்த அனுபவத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னாக்கா, ஆழமா தியானித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா சொல்லும். அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்து அவர் அழுதது அந்த மரணத்தை பக்காக அல்ல, அவன் மரித்து போயிட்டானேன்னு அனுபவம். அவர் பிறகு எதற்காக அழுதார்? கோபம், வருத்தம். அவருடைய கோபமும் வருத்தமும் அவருடைய கண்களில் என்ன செஞ்சிச்சு? நீரை வரவழைத்தது. யோசித்து பார்க்கிறார். தன்னை அழைத்து விட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ என்ன செஞ்சாங்க? மரித்த அந்த லாசருவை கொண்டு கல்லறையில் வச்சிட்டாங்க. அவர் பட்ட கோபத்திற்கு காரணம் மரித்த லாசரு அவருடைய இல்லத்தில் இல்லை, மரண கல்லறையில், குழியில் இருக்கிறான். We must not put our faith in a tomb. நம்முடைய விசுவாசத்தை அந்த கல்லறை குழியில போட்டுட்டு நாம் காத்திருக்கின்றோம். இதனால் தான் நம்முடைய விசுவாசம் அவிந்து போவதற்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போவதற்கும் காரணம். அவரால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. கிறிஸ்து கிட்ட என்ன சொல்றாங்க? நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதையே செய்தீர்கள். என் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்தால் வியாதியிலிருந்தும் சுகப்படுத்துவேன், மரண படுக்கையிலிருந்தும் எழுப்புவேன் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்த போதிலும் நீங்க என்ன செய்யுங்க? நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செய்தீர்கள். He is upset.
அவர் தாமதிக்கும் பொழுது அவர்கள் காத்திராமல் அவர்கள் தாங்கள் விரும்பியதை செய்தார்கள். Delaying does not mean denying. தாமதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற தீர்மானத்திற்கு அல்ல. ஜீசஸ் wept. மரணத்தை பார்த்தல்ல. அவர் மரணத்தை பார்த்து அழுதிருக்க வேண்டும் என்றால் எப்ப அழுதிருக்கணும்? அவன் மரித்தான் என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அவரு அழுதிருக்கணும். அழல. அவர் மரணத்தை பார்த்தார். இது அவருக்கு முதலாவது மரணம் அல்ல பார்ப்பது. நாகுமின் சிறுவன் அவருடைய மரணத்தை பார்த்தார். ஜெரிபின் மகள் அவருடைய மரணத்தை பார்த்தால் இந்த மரணம் அவருக்கு புதிதல்ல. ஒரு மனிதனை மரணத்திலிருந்து காப்பது அவருக்கு புதிதல்ல. He said, dead Lazarus is not my problem. Dead Lazarus is not my problem. மரித்த லாசரு எனக்கு பிரச்சனை அல்ல. பட் the living ones, ஜீவனோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்க தான் எனக்கு பிரச்சனை. ஒரு மனிதனை மரணத்திலிருந்து காப்பது எனக்கு பிரச்சனை இல்லை. மரணத்திலிருந்து அவனை காக்க முடியும் என்ற அந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து நிற்கின்றீர்களே, அதுதான் எனக்கு பிரச்சனை. The living ones do not have the faith. கூட்டு போறார், கல்லறை கூட்டு போறார், சொல்றார் remove the stone. அந்த கல்லறையை அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாறையை நீங்க என்ன செய்யுங்க? அந்த பாறையை நீக்குங்க. ஏன் இவர் நீக்க கூடாதா? ஏன் இவரால் நீக்க முடியாதா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து செல் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொன்னவர் இங்க நின்றுகிட்டு அந்த பாறையை பார்த்து நீ புரண்டு போன்னு சொல்லியிருந்தால் போயிருக்காதா? It would have definitely, கண்டிப்பாக அது என்ன செஞ்சிருக்கோம்? விலகி போயிருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அந்த கதவு என்ன, அந்த பாறை என்ன செய்யுங்க? உருட்டுங்க. உங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக நீங்க அவங்க அந்த அந்த கல்லறையில வச்சுட்டு நீங்க மூடின கதவை யார் தான் திறக்கணும்? நீங்க தான் திறக்கணும். அநேக நேரங்களில் நம்மை பாரப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாறையை விளக்குவதற்கு தேவன் வந்து விளக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அங்க பரலோகம் இருக்குது. You should remove it because you were the one who has done it. He is the one அவன் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். He is only asking them to obey. மார்த்தாளையும் மரியாளையும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து அவர் என்ன செய்கிறார்? அவர் கீழ்ப்படியும்படியாக சொல்லுகிறார். நீ கீழ்ப்படி. அதற்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய். கீழ்ப்படிதலின் அனுபவத்தை பலனை நீ பிறகு காண்பாய். முதலாவது என்ன செய்ய? அந்த கல்லை புரட்டு. Provision will be revealed only after obeying. நீ கீழ்ப்படியும் பொழுது உனக்கு தேவன் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அதை உனக்கு என்ன செய்வாரு? தருவார். தேவனுக்கு பிரியமானவரே, ஆபிரகாம் அவர் நினைக்கிறாரு, உன்னுடைய குமாரனை மோரே மலையில போய் நீ என்ன செய்ய? பலியிடு. அவன் போறான், பலியிடுவதற்காக போறான், நடந்து போறான், மலையை ஏறி போறான், தன்னுடைய மகனை கருத்தில் பிடித்துக் கொண்டு போறான், கீழ்ப்படியான் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும். தேவன் அவன் சொல்றார், அந்த அந்த ஆட்டை நீ என்ன செய்யலாம்? The provision was already there while he was obeying God. தேவனுக்கு அவன் கீழ்ப்படியும் பொழுது அங்க என்ன இருந்துச்சு? தேவனுக்கு பிரியமானவர்களே,
தேவன் நம்முடைய கீழ்ப்படுதலை நோக்கி பார்க்கிறார். பாறையை புரட்டிய மாத்திரத்திலே அவர் என்ன செய்யல, பாறையை புரட்டிட்டாங்க. இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் என்ன செய்வாரு, இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் கிட்ட போவாரு. குருடனா இருந்தா என்ன செய்வாரு, தொடுவாரு. உடவனா இருந்தா என்ன செய்வாரு, தொட்டு பேசுவாரு. இங்கு இந்த கல்லறைக்குள்ளாக கிறிஸ்து என்ன செய்யல, போகல, உள்ள போல. அவரு வெளியே நிற்கிறாரு, வெளியே நிற்கிறாரு. அவர் உள்ளே போவதற்கான அவசியம் இல்லை என்று கிறிஸ்து உணர்ந்தார். ஏன் அவன் எப்படி வெளியே வருவான்? I don't need to go inside. My word is enough. என்னுடைய வார்த்தை போதும். என்னுடைய வார்த்தையினால் நான் என்ன செஞ்சேன், இந்த உலகத்தை முழுச படைச்சேன். நான் சொல்ல 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 உலகம் உண்டாகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களும் சிருஷ்டிப்புல என்ன செஞ்சிச்சு, நடந்தேறி கொண்டே வந்தது. அதற்கு நான் என்ன செஞ்சேன், என் வார்த்தையை தான் அனுப்பினேன். இந்த அருமையான யோவான் புத்தகத்தை யோவான் எழுத தொடங்கும் பொழுது இந்த வார்த்தை என்ற அந்த பதத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவரால் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, அந்த வார்த்தை உள்ள போச்சு. என்ன வார்த்தை? லாசரஸ் கம் ஃபோர்த். லாசருவே நீ என்ன செய்ய, எழும்பி வா என்று சொல்லக்கூடிய வார்த்தை மாத்திரம் உள்ள போச்சு. அவன் உள்ள இருந்து என்ன செஞ்சுட்டா, எழுப்பிட்டான். பொதுவாக யூத பாரம்பரியத்தில் அவங்களுடைய கஸ்டம்ஸில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மரித்த உடலை 2 துணிகளினால் கட்டியிருப்பாங்க. முதற் துணி அவங்க மரிக்கும் போது கட்டுறது, அதுக்கு மேலே கட்டுற துணி அவங்க புதைக்கும் போது கட்டுறது. இப்போ மரிக்கும் பொழுது கட்டின துணியும் புதைக்கும் பொழுது கட்டின துணியோடையும் அவன் என்ன செய்யறான், வெளியில் இருந்து வருகிறான். அவனால் நடக்க முடியவில்லை. யார் ஒருவர் தனக்கு கட்டளை பகிர்ந்தாரோ அவரை பார்க்க முடியவில்லை. அப்ப என்ன சொல்றாரு, அவனுடைய கட்டுகளை என்ன செய்யுங்க, அவிழ்த்து விடுங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, பாறையை என்ன செய்யுங்க, நீக்குங்க. அவங்க தான் சொல்றாரு, அவருடைய கட்டுகளை நீங்க என்ன செய்யுங்க, அவிழ்த்து விடுங்கள். His present condition would be his final condition அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் மரிக்கும் பொழுது அவன் எப்படி மரண நிலையில் இருந்தானோ அதே போன்று தான் அவர் இருப்பான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து என்ன செய்றாரு, அந்த கட்டுகளை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள். அவரது முகம் சீலையினால் மூடப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் பாரம்பரியத்தினால் மூடப்பட்டிருந்துச்சு. அவருடைய மூட நம்பிக்கையினால் மூடப்பட்டிருந்துச்சு. அவர் அவனை உயிர்த்தெழ செய்தார். வேதம் நல்லா சொல்லுது. ஆனால் அவர்களை கட்டழிப்பதற்கு யார்கிட்ட சொன்னாரு, அவங்க தான் சொன்னார். ஏன்னா அவங்க தான் பூண்டாங்க, அவங்க தான் கட்டினாங்க. உயிர்த்தெழுதின் நம்பிக்கையில் எந்த பாரம்பரியமும் எந்த ஐதீகமும் இருக்கக்கூடாது என்று தேவன் ஆசைக்கின்றார். லாசருடைய அனுபவத்தை தேவன் இக்கால கிறிஸ்தவர்களுக்கு என்று வச்சிருக்கிறார். Whatever Christ did, whatever Christ spoke to elucidate people from the false doctrines, அவருடைய தப்பான தாற்பயங்களிலிருந்து அவர்களை வெளியில் கொண்டுபடியாக அவர் பிரயாசப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் லாசருவே எழுந்து வா என்றார். எழுந்து கல்லறையில் இருந்து வந்தார். எதற்காக இந்த ஒரு அனுபவத்தை தேவன் வைத்திருக்கின்றார்? இந்த லாசருவின் அனுபவம் இந்த வேதத்தில் எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது? 2000 வருஷங்களுக்கு பின்பாக 2000 வருஷ காலங்களில் என்ன செய்வாங்க, இந்த ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு பிறகு அவன் என்னவாகின்றான், அவனுக்கு என்ன சம்பவிக்கின்றது என்பதனை சாத்தான செஞ்சிருவான், குழப்பிடுவான்.
அவர் லாசருவை எடுத்து வா என்று சொன்ன மாத்திரத்தில் தானே இந்த வேதம் சொல்லுகின்றது, அவன் அந்த கல்லறையில் இருந்து என்ன செஞ்சான்? எழுந்து வந்தான். நாற்றம் பரலோகத்தில் அவை இறங்கி வருகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் என்ன சொல்கின்றது? ஒரு மனிதன் மரித்த மாத்திரத்தில் தானே அவன் என்ன செய்யறான்? பரலோகத்துக்கு போயிடுறான். ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து இருக்கான். தேவனுடைய பாதத்தண்டையில் அமர்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு சாரல் அவருடைய உயிர் என்ன செய்து அந்த அந்த உத்தரகை ஸ்தலத்திற்கு சென்று விடுகின்றது. இந்த தாற்பயங்களை அவர் தகர்த்து எறிய வேண்டும் என்பதற்காக. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த அனுபவத்தை வேதத்தில் நமக்கு பதித்து வைத்திருக்கின்றார். அவர் லாசருவே எழுந்து வா என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அவன் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து வெளியில் இருந்து வந்தான். யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, மனுஷன் படுத்து கிடக்கின்றான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் அவன் என்ன செய்வதில்லை, எழுந்திருப்பதில்லை. மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? 146வது வசனம் 3வது வசனத்துல அவன் என்ன சொல்றான்? மண்ணுக்கு மனுஷன் திரும்புவான், அவன் யோசனைகள் முதற்கொண்டு அழிந்து போகும். 1 தெசலோனிக்கேயர் 4:12 என்ன சொல்லுகின்றது? கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடு அவர் வானிலிருந்து புவியிறங்கி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரும் என்ன செய்வாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது எங்கிருந்து எழுந்திருப்பாங்க? அவருடைய பிரேத குழியில் இருந்து அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லும் பொழுது, இன்றைக்கு உள்ள கிறிஸ்துவ உலகம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? என்ன சொல்லிட்டு இருக்கு? மரித்த உடனே ஒரு மனுஷன் தூதனாயிடுறான், பரலோகத்துக்கு போயிடுறான். ஆபிரகாம் அடியில் உட்கார்ந்து இருக்கிறான், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றான், உத்திரகை தலத்திற்கு சென்று விடுகின்றான். இந்த தப்பான தாற்பயங்கள் அந்த லாசருவின் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? 2 துணிகளினால் கட்டினார்கள். 2 துணிகளினால் கட்டினார்கள். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு? அவனுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் காண வேண்டும் என்றால், லாசரு எழுந்து வருவதை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவரிடத்தில் ரொம்ப திட்டவட்டமா சொல்றார். அவனுடைய அந்த பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய ஐதீக கட்டுகளை நீங்க என்ன செய்யணும்? அவிழ்த்து விட வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் அந்த ஐதீக கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த அருமையான ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த லாசருவின் அனுபவம்? வாழ்க்கையின் யதார்த்தத்தை அவர் விளக்குவதற்காக. தேவன் நம் கால கணக்கில் அல்ல. he is not in our schedule, but we are in his schedule. அவருடைய காலத்திட்டத்தின் பிரகாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். அவரை நம்முடைய கணக்கின் பிரகாரமாக, நம்முடைய காலத்திட்டத்தின் பிரகாரமாக என்ன செஞ்சிடக்கூடாது? கொண்டு வந்துடக்கூடாது. 3வது என்ன பாடம் சொல்றாரு? நாட் அவர் கஸ்டம்ஸ். ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவனுடைய ஐதீக நம்பிக்கையின் பிரகாரம் அவன் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதை விளக்குவதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, இஸ் டிலே வாஸ் ஆன் பர்பஸ். அவர் ஏன் தாமதமாக வந்தார்? நோக்கத்தோடு, மரணத்தை குறித்த சத்தியத்தை சொல்வதற்கு, மரணத்தை குறித்த சத்தியத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதற்கு. அந்த மரணத்தை குறித்த சத்தியம் அந்த சீடர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அது கிறிஸ்துவ உலகத்திற்கு எட்டும் என்பதற்காக. தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, தேவனுடைய பாதத்தில் நாம் தாழ்த்தி அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த உன்னதமான சத்தியங்களில் நாம் உள்வாங்கி அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மகிழ்ச்சிகரமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனே, இந்த நாளிலும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உம்முடைய திருவடிகளில் இப்பொழுது சமர்ப்பிக்கின்றோம். கடந்த 6 மாத காலமாக
தேவரீர், நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாட முடியாமல், இந்த ஆலய பிரகாரங்களில் எங்களை நாங்கள் உட்படுத்திக் கொள்ள முடியாமல் இருந்த நாட்களையும் நாழிகைகளையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை, எங்களுடைய இருதயத்தினுடைய இயக்கத்தை அறிந்த தெய்வம், இந்த நாளில் எங்களை இந்த கூட்டி சேர்த்தவைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த மாபெரும் சுலாக்கியத்தை நீர் எங்களுக்கு நீட்டித்து தரும்படியாக உடைய திருவடிகளில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த செய்தியை உலகமெங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான விசுவாச குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய ஆசீர்வாத கரம் அவர்கள் மீது இருப்பதாக. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டி இருக்கக்கூடிய, சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான சத்தியங்களை நாங்கள் வாங்கி அதன்படி நடப்பதன் மூலமாக பரலோகத்திற்கு நாங்கள் எங்களை பிரியமான பிள்ளைகளாகவும், பரலோகத்தின் அந்த நித்தியத்திற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாகவும் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டியறலும் சுவாமி. தலை தாழ்த்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சுவாமி, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் தரப்பட்ட பிள்ளைகளுக்காகவும், இந்த செய்தியை உலகமெங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.